சட்டமன்ற தேர்தல் நெருங்க நாள் வாக்குப்பதிவு நாள் நெருங்க சில பேர் கேட்குறாங்க எந்த கட்சிங்க ஓட்டு போடுறது. பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் 3 கட்சிக்கு ஓட்டு போடலாம். ஒன்று திமுக கூட்டணி, இல்லை அதிமுக கூட்டணி, அப்படி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம். இந்த 3 கட்சியுமே எனக்கு ஓகே தான். ஆனால் இந்த கூட்டணியிலே சில கட்சிகளையும் நான் வந்து ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டேன். ஜாதி கட்சிங்களெலாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதில் கூட எக்ஸப்ஷனாக இது வேட்பாளர்கள் நல்லா இருந்தால் ஓட்டு போடுன்னு சொல்லலாம். அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நல்ல வெயில் அட்டகாசமான வெயில் டுடே. ஸோ அதனால் நெய்வேலி பண்ருட்டி தொகுதியெலாம் பார்த்தாக்க நான் நினச்சதை விட தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறையா மக்கள்கிட்ட ஓட்டு போடணுன்ற எண்ணம் இருக்குது. அவங்களுக்கு யார் வேட்பாளர் என்னன்னு தெரியல, இருந்தாலும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது வந்து தவறு கிடையாது. ஏன்னா என்னடா இந்த துண்டை போட்டுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து எதிர்காலத்தில் கூட்டணி கட்சியாக தான் இருக்க போகுது தமிழக வெற்றி கழகம். ஸோ தமிழக வெற்றி கழகம் நமது அதிமுகவுடைய எதிர்கால கூட்டணி கட்சி, அது சந்தேகமே கிடையாது. இப்போ இருக்கிற கூட்டணி கட்சி இருக்கவங்கலாம் இருக்கவே மாட்டானுங்க. அவங்க கட்சியாக இருக்காது, இல்லைனா எதிரணியில் இருப்பானுங்க. கட்சின்னு ஒன்று இருந்தால் அது வந்து இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நிறைய பிரயோஜனம் இல்லாதவங்கலாம் மக்கள் முடிச்சு வச்சுருவாங்க இந்த தடவை. ஸோ இந்த 3 கட்சியை தவிர மீதி அவனுக்கு ஓட்டு போகிறதுனாலும் வேஸ்ட்டு தான். அது நிறையா தொகுதியில் பாதிப்பு உருவாக்கும். நம்ம பக்கம் மக்கள் அமைதியாக வாழணும், முன்னேற்றத்தை காணணும், இந்த ரவுடிஸும் இல்லாத இருக்கணும், கஞ்சா விற்பனை இல்லாத இருக்கணும், ஜாதி கலவரம் வராது இருக்கணும், கட்ட பஞ்சாயத்து நடக்காத இருக்கணும், இன்னும் நிறையா சொல்லலாம். ஈவன் கள்ளச்சாரம் விற்காத இருக்கணும்னா கூட. அப்படி சொல்லும்போது நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து டாஸ்மாக் கடையெல்லாம் மூடணும்னு சொல்லுவீங்களா? நிச்சயமே கிடையாது. டாஸ்மாக் கடையெல்லாம் ஒழுங்குபடுத்துவேன் என்னுடைய கொள்கைப்படி. அதே மாதிரி லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஆல்கஹால் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஆல்கஹால் விற்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்து, இங்கே வெளிநாட்டில் இருக்க மாதிரி தான். அது வந்து நல்ல அதில் வருமானம் வரும். எவனும் குடியும் குடிக்க மாட்டேன். ஏதாவது ஒரு இடத்துல போய் குடித்து பிரச்சனை பண்ணுறதால தான் பிரச்சனை, இல்லைன்னா தரங்கட்ட ஆல்கஹாலை குடிக்கிறதால தான் உடம்பு கெடுது. ஆனால் ஆல்கஹால் ரொம்ப முக்கியம். விஸ்கி, பிராந்தி, ஷாம்பைன், வைன் குடிக்கிறதெல்லாம் வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் அவசியம். அது வந்து ஒரு வகையான உணவு. அது சரியான நேரத்தில் சரியான அளவில் குடித்தா அது வந்து ஒரு உணவு. ஸோ ஆல்கஹால் தேவை, மனுஷனுக்கு தேவை. ரைட். அதனால் யோசனை பண்ணி போடுங்க. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போகிறது வேஸ்ட்டுன்னு நினைக்க வேணாம். ஏன்னா ஒரு நல்லதுக்காக போராடுறவனுக்கு நம்ம போய் போராட போனாலும் போராடுறவனுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போகிறத நான் முழுசும் வரவேற்கிறேன். நம்ம பக்கத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை முட்டாள்தனமான முடிவால் அவன் திமிரு பிடிச்சி போய் ஆணவம் பிடிச்சி போயிட்டு இன்றைக்கி வாங்குகிற 10 காசுக்காக தன் மானம், மரியாதை, குடும்பத்தையே அழித்து இன்னும் நிறைய பேருக்கு புத்தி வரல. ஒரு தலைமுறையாக 2 தலைமுறையாக அது அவங்களுடைய இஷ்டம். ஆனால் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு காலம் நல்லா இருக்கணும்னா நல்ல கட்சி ஓட்டு போடுங்க. இந்த 3 கட்சியில் இப்போதைய நிலைமையில், இப்போ இருக்கிற நிலைமையில் அதிமுக வந்து ஜெயலலிதா கிட்ட இருந்த அதிமுக கிடையாது, ஜெயலலிதா விட்டு போன அதிமுக கிடையாது. இது வந்து பழனிசாமியினுடைய முட்டாளினுடைய கட்சி. இது வந்து அதிமுகனே சொல்ல மாட்டேன். அவன் இருக்கிறது பழனிசாமி நடத்துறது மோசமான வேட்பாளர்கள் போட்டு இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் இருக்க வேண்டியது. அது ஆட்சி இல்லாத அளவுக்கு மோசமாக போனதுக்கு காரணம் மோசமான வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர்களுக்கு நல்ல பிரச்சாரம் கொடுக்கல. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரம் பண்ணுறது கேட்டேன். ரொம்ப தரக்குறைவாக செங்கோட்டனை பற்றிலாம் அளவுக்கு மீறி தரக்குறைவாக பேசுகிறான்.
நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இது நடக்க போகுது. இந்த பழனிசாமி மரியாதையாக தலைமை கழகத்தை விட்டு வெளியே போக போகிறான் கிடையாது. அவனை அடித்து துரத்த போகிறானுங்க. இது இன்னும் ஒரு 10 நாள் தான். நீங்கள் நினைக்கலாம் அதிமுக நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கானுங்க, அதிமுக ஜெயிக்கிட்டோம், இந்த தேவசனம் பேசுறதுக்கெலாம் நான் பாத்திரம் வனமாக கட்டிகிட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் நடக்க போகிறது கிடையாது. அதிமுக வந்து என் அறிவுக்குப்பட்ட அளவுக்கு அதிமுக வந்து தேரப்போது கிடையாது. பழனிசாமி அயோக்கிய பையன், முட்டாள், அயோக்கியன், திறமை இல்லாதவன், வஞ்சகன். அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவன்லாம் இந்த அளவுக்கு வந்தது வந்து சசிகலா பண்ண தப்புன்னு சொல்லலாம். இது மாதிரி பல பேரை உருவாக்கி சசிகலா தான் தலையில் மண்ணாரி போட்டுக்கின்னு தான் நல்லவங்கள. சசிகலா கூட இருந்தவங்களாம் பார்த்தாக்க சசிகலாவை மீறி ஜெயலலிதா கூட இருந்த நல்லவர்கள் தான் இன்றைக்கி சசிகலாவை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சசிகலாவுக்கே தெரியும். புவர் ஜட்ஜ்மெண்ட் சசிகலா கிட்டேருந்து. நம்மளுடைய அரசியலும் இப்போ வந்து வேறு மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எல்லாம் எம்எல்ஏ வரணும்னா என்ன திரும்ப நிற்கிறான். இப்போ எல்லாம் என்ன குறை சொல்கிறான்னு என்ன தெரியுமா, சும்மா நம்ம ஆட்சிக்கு வந்தால் அவன் பண்ணுற கொலை பஞ்சாயத்து நம்ம பண்ணணும், நம்ம 4 காசு சாப்பிடணும், அப்படி தான் நினைக்கிறானோ. நான் வந்து நேர்மையாக இருங்க, எளிமையாக இருங்க, அதான் வாழ்க்கைன்னு பைத்தியத்தான் வளர்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. விஜயை பற்றி பேசும்போதும் ரொம்ப தரக்குறையாக பேசுகிறானுங்க. ஒன்றும் இல்லாத நாய்ங்களாம் விஜய் எப்படி அரசியல் பண்ணணும் சில பேர் அறிவுரை சொல்கிறான். அவன் கட்சி வேறு நடத்துகிறான். இது மாதிரி முட்டா பசங்களாம் விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை, அவர் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருந்து அரசியல் கற்றுக்கிட்டாக்க என்னடா கற்றுக்கு முட்டாக்க வேட்டிங்களா. அவன் வந்து ஒரு நடிகன், எல்லா நடிகனும் அப்படி இருக்கிறான். அவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. அவன் பணத்தை ஒழுங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறான். ஈவன் இந்த எலெக்ஷன் கேம்பெயினே எப்படி நடத்தணும்னு செஞ்சு காட்டியிருக்கிறான். இந்த கரூர் விஷயத்தில் நடந்த அசம்பாவிதம் இல்லை ஜனநாயகம் படத்தை பொலிட்டிக்கலாக அவனை தொந்தரவு கொடுத்தது, அவன் மனைவி வச்சு தூண்டி பிரச்சனை பண்ண ஆரம்பித்தது, இன்னும் நிறைய சொல்லலாம். இன்கம் டேக்ஸ் பற்றிலாம் ஒன்றும் பண்ணிட்டு போங்க. அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு போகிறான். அதெல்லாம் மீண்டு வந்ததால் தான் இன்றைக்கி அவனுக்கு இன்னும் பலம் அதிகமாக இருக்கும். மக்கள்கிட்ட வந்துட்டான், எலெக்ஷன் வந்துட்டான்னா அப்புறம் அவனை தடுத்து நிறுத்த முடியாது. நான் நினைக்கிறது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வெறும் ரசிகர்கள் இல்லை, சீரியஸாகவே நிறைய பேர் அதிமுக வேணாம், திமுக வேணாம், இது யாருக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றாக இருக்குது. அது நான் நினைக்கிறத 20% தாண்டினாலும் தாண்டலாம். நிறைய இடத்துல 2வது இடத்த வரப்போகுது. திமுக வந்து ஏன் ஆதரிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியுடைய முட்டாள்தனமான அரசியல் இந்திய லெவலில் அதை எதிர்த்து நிற்கிறது, அதுக்கு ஆணி வேறாக நின்று நாட்டை காப்பாற்றுறது ஒரு பெரிய சக்தி திமுக தான், முக்கியமாக ஸ்டாலின். அதை நான் வந்து மறுக்க முடியாது. மாற்று கட்சியாக இருந்தாலும் ஜெயலலிதா இருந்து செஞ்சதை இன்றைக்கி ஸ்டாலின் இருந்து செய்கிறாங்க. அது வந்து சந்தேகமே கிடையாது. அதனால் அதிமுகவோட ஒரு பெரிய புரட்சி வரும். கட்சிக்குள்ளே நிறைய நாய்கள் சொல்லக்கூடாது, நாய்கள்லாம் நன்றி இருக்கும், நிறைய நயவஞ்சர்கள் அயோக்கியனங்கள்லாம் தூக்கி எறியப்படுவாங்க மக்களால். எத்தனை பேர் மீறலான்னு பார்ப்போம். அந்த மீறவங்களை வச்சு அந்த மீந்து இருக்கானுங்கள சில அயோக்கிய பசங்களை அவங்களுக்கு தான் சரி பண்ணணும். புது ரத்தம், புது உணர்ச்சி, புது ஆற்றல் வரணும், புது தொலைநோக்கு சிந்தனையோடு வரணும். நிச்சயமாக அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உள்ளாட்சி தேர்தலில் வருமா என்னன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக வர வேண்டிய அவசியம் இல்லை உள்ளாட்சி தேர்தலாம். ஆனால் நிச்சயமாக வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் 2029 நிச்சயமாக அப்போ கூட்டணி வரும். அப்போ அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமையும். அப்போலாம் இந்த பழனிசாமி காணாமல் போய் உண்மையிலே அவன் எங்கேயாச்சும் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு விவசாயம் பண்ண தெரியாது. அவனுக்கு என்ன விவசாயம் பெறப்போகுது? செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த சமயத்தில். அதனால் தயக்கப்படாதீங்க. இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக இந்த தடவை திமுக ஓட்டு போடலாம், தப்பு கிடையாது. இந்திய பாரம்பரியம், இந்திய நாடு, நிறைய அடிப்படை உரிமைகள் சமுதாயத்தெலாம் காப்பாற்றணுன்னா அது வந்து ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் உதவியாக இருக்கும். ராகுல் காந்தி பிரச்சனைலாம் நல்லா இருந்தது இன்றைக்கி பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். அதிமுகவுக்கு நான் ஓட்டு போட வேணான்னு சொல்ல மாட்டேன், போடுங்க. ஆனால் அது வந்து பழனிசாமின்ற முட்டாளால் அதிமுக வந்து பலவீனப்பட்டிருக்குது. அதனால் ஆட்சிக்கு வருன்றதை மறந்துடுங்க. எதிர்க்கட்சியாக வர முடியாது. ஒரு நல்ல மாற்று வரணும்னு நினைக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க. அது வந்து எதிர்காலத்தில் அதிமுகனுடைய கூட்டணி கட்சி தான். அது ஒரு நல்ல சக்தி தான். வாய்ப்பு கொடுப்போம், பார்ப்போம்.